Morning, everyone. Actually, yesterday I got a feedback, but section is class. okay. Good morning, everyone. I will begin our today's class. Yesterday I received a feedback that interaction is not possible. That is, you are not able to ask doubt at the time of hearing the class immediately. What I feel is uh, the benefit for most number of people matters as of now. So you take your own time at the end of the class or whenever you feel, you text me in person if you have any doubt, and I will call back to you once I am free and I will rectify your doubt. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சில கிளாஸஸ் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா அன்மியூட் பண்ணி தான் என்ன பண்ணியிருந்தேன், கிளாஸை கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். பட் என்ன ஆகுதுன்னா சைடில் வந்து டிஸ்டர்பன்சஸ் அதிகமாக இருக்குது. நான் என்னுடைய ஃபோனை வந்து பொதுவாக சைலண்டில் போட்டிருப்பேன். நான் என்னுடைய ரூமில் உட்காந்து இது பண்ணுறேன். எல்லாருக்குமே அது பாசிபிள் இல்லை. ஸோ என்ன ஆகுதுன்னா, அவங்க வேற ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு அன்வான்ட் கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாமே என்ன ஆகுதுன்னா இதில் நடக்குது. நம்ம உங்களை எல்லாரையும் அன்மியூட் பண்ணல அப்படின்னா, ஸோ அதனால தான் நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேனே தவிர, மற்றபடி நான் வந்து ஒன் சைடடாக நான் மட்டும் தான் டெலிவர் பண்ணணும், இல்லை என்னுடைய இது மட்டும் தான் உங்களுக்கு போய் சேரணும், இல்லை என்னை யாரும் டவுட் பண்ணக்கூடாது, இல்லை கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நல்லா யோசிக்கிறீங்க, புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நானும் சந்தோஷம் தான் பட போகிறேன். சரியா? ஸோ எனக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வந்து நமக்கு இருக்கிற டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்காக நம்ம அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது ப்ராக்ரஸ் பண்ணணும், ஓரளவுக்காவது இருக்கக்கூடிய செக்ஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐ ஆம் ப்ரொசீடிங் வித் திஸ் மெத்தட் ஆஃப் டீச்சிங். சரியா? பிகாஸ் தெரியாது இப்போ நமக்கு சிலபஸை குறைக்க போகிறாங்களா, இல்லை நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸை குறைக்க போகிறாங்களா, இல்லை எதுவுமே தெரியாது நமக்கு. ஆனால் கண்டிப்பாக இந்த செமஸ்டரில் நம்ம மறுபடியும் எல்லாரும் ஃபிசிக்கல் கிளாஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் ஆகும். திரும்பி வந்து நம்ம எல்லாரும் சந்திப்போம். அந்த டைமில் கூட நம்ம மறுபடியும் இல்லை தெரியாத விஷயங்களை இல்லை புரியாத விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இது பண்ணலாம். பட் ஆனால் இப்போவே நம்ம ரொம்ப பின்தங்கி ஒரு 10 செக்ஷன் தான் இந்த ஆன்லைன் கிளாஸ்க்குள்ள முடிக்க முடியுது, இல்லை அப்படிலாம் இருந்துச்சுன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு பாதிப்பு வரும். ஆப்வியஸாக எல்லாரும் பாஸ் ஆகிடுவீங்க, எல்லாரும் எக்ஸாம் எழுதிடுவீங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் ஆனால் நானும் ஒரு ஜஸ்டிஸ் பண்ணணும் இல்லையா? நான் எடுத்த வேலைக்கு நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியில் டீச் பண்ணுறேன்னா ஐ ஹவ் டு டீச் ஆஸ் மச் ஆஸ் ஐ கேன் இல்லையா? ஏன்னா லாஸ்ட் டைம் நான் லா ஆஃப் எவிடன்ஸ் எடுக்கும்போது கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, ஆல்மோஸ்ட் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் த எவிடன்ஸ் ஆக்ட் 130 ஆட் செக்ஷன்ஸ் வந்து நான் முடிச்சிருந்தேன் அந்த லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதாவது அந்த மார்ச்ல காலேஜஸ்லாம் க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து ஐ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் 130 செக்ஷன்ஸ். அது எப்படி முடிஞ்சதுன்னா, ஐ வாஸ் நாட் வெயிட்டிங் ஒன்லி டு கம்ப்ளீட் த சிலபஸ். இப்போ இது வந்து மிட்சமுக்கு இவ்வளோதான், அதனால நான் அதோட நிப்பாட்டிட்டு ஜஸ்ட் நம்ம டைமை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கல. ஐ ஜஸ்ட் ப்ரொசீடட் வித் த கிளாஸ். ஸோ அது என்னுடைய கான்செப்ட். ஏன்னா நான் எப்பயுமே உங்களோட இதுக்காக இருக்க போகிறேன். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம ரெகுலர் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாலோ, இல்லை இப்போ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ எனக்கு கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா கூட நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ என்னோட சைட்லேருந்து ஐ வில் டூ வாட் ஆல் த வேஸ் ஐ கேன் ஹெல்ப் யூ. சரியா? பட் இந்த செஷன், இந்த லைவ் செஷன், இந்த டைம் டேபிளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாரும் அசம்பிள் ஆகிற டைமில் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அதில் எந்த ஒரு தேவையில்லாத இன்ட்ரப்ஷன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறேன், உங்கள் எல்லாரையும் அன்மியூட் பண்ணிட்டு நான் மட்டும் பேசுகிற மாதிரி வச்சுருக்கேனே தவிர மற்றபடி இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. சரியா? ஸோ இப்போ நான் எடுக்கிறதே திருப்பியும் எடுக்கவும் நான் தயாராக இருக்கேன். பட் ஆனால் எப்போன்னா நாட் இன் திஸ் வெர்ச்சுவல் கிளாஸ்.
but in physical class. அது வரைக்கும் will proceed as it is and we will cover as much we can. சரியா? ஏன்னா ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம அதுல வந்து குழப்பங்கள் சந்தேகங்கள் வரதை விட முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், then we will further clarify it. சரியா? ஸோ இது ஒரு ப்ரிலிமினரி இது பாயிண்ட் கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நவ் ஐ ப்ரொசீட் வித் டுடேஸ் கிளாஸ். ஸோ டுடே we are going to discuss section 43. நான் ஏற்கனவே அனுப்பிச்ச அந்த இதில் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வால்விங் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதுல தான் சாப்டர் 2க்கு கீழே பார்த்துக்கிட்டு இருக்கோம். செக்ஷன் 38லேருந்து 53A வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் எந்த இது கீழே வருதுன்னா, ட்ரான்ஸ்ஃபர் பை பர்சன் அதர் தென் அ ஃபுல் ஓனர் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ட்ரான்ஸ்ஃபர் பை பர்சன் அதர் தென் ஃபுல் ஓனர். ஸோ அதில் ஏற்கனவே 2 செக்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ இதில் செக்ஷன் 43. செக்ஷன் 43யோட ஹெட்டிங்கை முதல்ல படிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பை unauthorized person who subsequently acquires interest in property transferred. So transfer by unauthorized person. First thing, transfer by unauthorized person who subsequently acquires in the property transferred. So two ரெண்டா பிரிக்கலாம். என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் transfer is made by an unauthorized person who is not having that absolute interest or interest over the property. அவர் என்ன பண்றாரு, transfer பண்ணிடுறாரு, but subsequently what happens அப்படின்னா he is acquiring interest over the property. ஸோ இப்போ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வேலிடா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? இந்த செக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஃபீடிங் த கிராண்ட் பை எஸ்டாப்பல் அப்படின்னு பேர். ஃபீடிங் த கிராண்ட் பை எஸ்டாப்பல். சரியா? சரி, நான் ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷனை படிச்சுக்கிறேன். வேர் அ பர்சன் fraudulently or erroneously represents that he is authorized to transfer certain immovable property and professes to transfer such property for consideration, such transfer shall, at the option of the transferee, operate on any interest which the transferor may acquire in such property at any time during which the contract or transfer subsists. சிம்பிளா சொல்றேன், பார்ட் பை பார்ட்டா பார்க்கலாம். First thing, where a person fraudulently or erroneously represents that he is authorized to transfer certain immovable property. நம்ம செக்ஷன் 6ல 6A அப்படிங்கிற ஒரு இதை எடுக்கும்போது சான்ஸ் ஆஃப் ஹேர் அப்பேரண்ட் சக்சீடிங் டு an estate cannot be transferred அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் ஆஸ்பெக்ட் தான். சான்ஸ் ஆஃப் ஹேர் அப்பேரண்ட் succeeding to an estate cannot be transferred செக்ஷன் 6A பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதில் சிம்பிளாக சொல்றதா இருந்தால், ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். He has only one son, so obviously after his death that son is going to get the property. But what happens, that son fraudulently or erroneously represent that he is authorized to transfer certain immovable property. அவர் என்ன பண்றாரு, வெளி உலகத்துக்கு அதை ஒரு இன்டெண்டட் பர்ச்சேசர் கிட்ட ஃப்ராடுலண்ட்லியோ இல்ல எரனியஸ்லியோ தெரியாமலோ இல்ல தெரிந்து ஏமாற்ற வேணுங்கிற நோக்கத்திலயோ அவர் என்ன பண்றாருன்னா அவரு ரெப்ரசன்ட் பண்றாரு தட் ஐ ஹாவ் த அத்தாரிட்டி டு மேக் அ டிரான்ஸ்ஃபர் வித் ரிகார்ட் டு எ பர்டிகுலர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ரொபோசஸ் டு டிரான்ஸ்ஃபர் சச் ப்ராப்பர்ட்டி ஃபார் கன்சிடரேஷன். ஸோ அப்போ அவர் என்ன பண்றாரு, அதை ரெப்ரசன்ட் பண்றது மட்டும் இல்லாம ஃப்ராடுலண்டாவோ இல்ல எரனஸ்லியோ ரெப்ரசன்ட் பண்றது மட்டும் இல்லாம he fixes some consideration for that property and he made a transfer. சரியா? based on that he professes to transfer such property for consideration. Such transfer at the option of the transferee operate on any interest which the transferor may acquire in such property. Subsequently என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டிரான்ஸ்பரருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வருது. எப்படி வருது அப்படின்னா, his father dies. சரியா? அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை fraudulently erroneously ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கன்சிடரேஷனுக்காக ஒருத்தருக்கு விற்கும் போது it does not have right over the property. சரியா? Now but subsequently after he is making the transfer, his father dies and he get the right over the property since he is the only legal heir of that deceased father. அப்போ இந்த
இவர் என்ன கிளைம் எடுக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கொடுத்தது தப்பு, நான் கொடுத்த ப்ராப்பர்ட்டி என்னதே கிடையாது, ஸோ அதனால இட் டஸ் நாட் கிரியேட் எனி இன்ட்ரெஸ்ட் டு த டிரான்ஸ்ஃபரி அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? ஸோ அதுதான் வந்து இந்த செக்ஷனுடைய இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதுக்கு லாஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நத்திங் இன் திஸ் செக்ஷன் ஷால் இம்பேர் த ரைட் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிஸ் இன் குட் ஃபெய்த் ஃபார் கன்சிடரேஷன் வித்தவுட் நோட்டீஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த செட் ஆப்ஷன் அண்ட் சச் கான்ட்ராக்ட் ஆர் டிரான்ஸ்ஃபர் சப்சிஸ். அதாவது அந்த மேட் பண்ண சேல் டீட் என்னவா இருக்கு, இன்னும் சப்சிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு, அந்த கான்ட்ராக்ட் இன்னும் சப்சிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னா டிரான்ஸ்ஃபரி ஆஸ் அ குட் ரைட் ஈவன் தோ டிரான்ஸ்ஃபர் இஸ் நாட் மேட் பை அ பர்சன் ஹூ இஸ் அ ஃபுல் ஓனர். நம்ம இப்போ அந்த கேட்டகரி ஆஃப் த செக்ஷன்ஸ் தான் பார்த்துக்கிறோம். டிரான்ஸ்ஃபர் மேட் பை அ பர்சன் ஹூ இஸ் நாட் அ ஃபுல் ஓனர், he is not the full owner of the property, but subsequently he gets interest over that property in near future by some happening of some event. So அப்போ இதுவும் based on principle of equity. ஒருத்தருடைய அந்த எரனியஸ் ஆர் ஃப்ராடுலண்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கான்ட்ராக்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி he has given his money and made an agreement for consideration. ஸோ அப்போ அவருடைய ரைட் என்ன ஆயிடக்கூடாது, டிஃபீட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் தான் இந்த செக்ஷன் 43. ஃபீடிங் த கிராண்ட், இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஃபீடிங் த கிராண்ட் பை எஸ்டாப்பல். ஸோ எஸ்டாப்பல் அவருக்கு வந்து ஒரு டைம்ல அவர் என்ன சொன்னாரு, அஷூரன்ஸ் கொடுத்தாரு, இந்த ப்ராப்பர்ட்டியை உனக்கு இவ்வளவு ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி. அதன் அடிப்படையில் இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த பணத்தை கொடுத்திருக்காரு, ஒரு அக்ரிமெண்ட்டை கான்ட்ராக்ட் சப்சிஸ்டன்ஸ் ஆயிருக்கு, சப்சிக்வெண்ட்லி டிரான்ஸ்ஃபர் ஹஸ் பீன் மேட் அப்படின்னா லேட்டர் the same person who made such promise, when he gets interest over that property, he cannot deny that what I made is a wrong transfer or I don't have any interest or right over the property. A wrongdoer cannot seek protection under the law அப்படின்னு சொல்லிட்டு law of tortsல நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். A wrongdoer cannot seek protection under the same law in which he has done that wrong அப்படின்னு சொல்றது. ஸோ இதே கான்செப்ட் தான் இந்த செக்ஷன் 43. கிராண்ட் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்ல எஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபீடிங் த கிராண்ட் பை எஸ்டாப்பல், அவன் சொன்ன அந்த வார்த்தைகளை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவனுக்கு ஃபியூச்சர்ல வரும்போது he is prevented from subsequent saying no over the thing. அதுக்கு பேர் தான் ஃபீடிங் த கிராண்ட் பை எஸ்டாப்பல். சரியா? இப்போ இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷன் வந்து இப்போ நான் சொன்ன அதே விஷயம் தான். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு அப்பாவுக்கு இருக்கு, அதை வந்து தன்னுடைய மகன் என்ன பண்றாரு, எரனஸவோ இதுவோ ரெப்ரசன்ட் பண்ணி கன்சிடரேஷனுக்கு இது பண்ணிட்டா அப்போ அவர் என்ன பண்ண முடியாது, அதை திருப்பி கிளைம் பண்ண முடியாது. இதெல்லாம் எப்போ நடக்கும்னா வில்லேஜஸ்ல அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஹைக் ஆகும் போதோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் ப்ராக்டிகலி nowadays it is not possible because everything is reflected in encumbrance or etc thing. சரியா? முக்கியமா இந்த விஷயம் என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, செக்ஷன் 6A ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஆனா செக்ஷன் 43ல அது என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி இருக்கு. செக்ஷன் 6A என்ன சொன்னாங்கன்னா, சான்ஸ் ஆஃப் ஹேர் அப்பேரண்ட் சக்சீடிங் டு an estate is not transferable அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹேர் அப்பேரண்ட் சக்சீடிங் டு an estate is a நான் டிரான்ஸ்ஃபரபிள்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இங்க என்ன பண்றாங்க, அதை வேலிடேட் பண்றாங்க அண்டர் சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ். அது என்னன்னா within the four corners of section 43, that is in case of fraudulent or erroneous representation, a person would have entered into a contract for lawful consideration and then such person's right is protected under section 43. இதுல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு இருந்தா மட்டும்தான் a person's interest is protected, not in other cases. ஒருத்தன் தெரிஞ்சே என்ன பண்றான், இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறான், அவனுக்கு உரிமை இல்லை, அதை வித்த அந்த பையனுக்கு அதை ரெப்ரசன்ட் பண்றவனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சே if he is entering upon a contract, he cannot seek protection under section 43. section 43 இல்ல இந்த section 41 இதெல்லாமே என்னன்னா ஈக்விட்டி கான்செப்ட்ஸ். ஜெனரல் பிரின்சிபிளுக்கு ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி. ஜெனரலா என்ன பிரின்சிபிள் பார்த்தோம், no one can confer a better title than what he himself has. அது
ஜெனரல் ப்ரொவிஷனாக இருந்தாலும் கூட எவ்ரி லா ஹேஸ் இட்ஸ் எக்ஸப்ஷன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனா எக்ஸப்ஷன். இவன் தோ பர்சன் இஸ் நாட் அ ஃபுல் ஓனர், அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணதை என்ன பண்றாங்க, ப்ரொடெக்ட் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபர் இஸ் ரைட்டை ப்ரொடெக்ட் பண்றாங்க பிகாஸ் he has made it for consideration and he has acted in good faith. ஸோ இப்போ இந்த செக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு வேர்ட் யூஸ் காமனா வரும். என்ன வேர்டுன்னு பாத்தீங்கன்னா குட் ஃபெய்த் அப்படிங்கிற வேர்டு வரும். ஸோ இது எல்லாமே ஈக்விட்டி பேஸ்டு செக்ஷன்ஸ். ஸோ ஒன் ஹூ அப்ரோச் த கோர்ட் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷுட் ஆல்வேஸ் கம் வித் கிளீன் ஹேண்ட்ஸ். அது வந்து செட்டில்டு பிரின்சிபல் ஆஃப் லா. ஒன் ஹூ சீக்ஸ் ஈக்விட்டி ஷுட் அப்ரோச் த கோர்ட் ஒன்லி வித் கிளீன் ஹேண்ட்ஸ். அவனே பல தவறுகளை செஞ்சுக்கிட்டு அந்த தவறுனால அவனுக்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த பாதிப்பு ஏற்பட்டதுனால இப்போ கோர்ட் அப்ரோச் பண்றேன், அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நான் அப்ரோச் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு a wrong doer with unclean hands cannot approach the court. ஏன்னா இதெல்லாமே என்னது, போனஃபைட் டிரான்சாக்ஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இன்கார்பரேட் பண்ணிருக்கிற செக்ஷன்ஸ். ஸோ a person who is approaching the court should approach with clean hands if he is going to seek a remedy under section 43 because it is a more of a equitable principle. சரியா? ஸோ அது இந்த செக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்ன, ஃபீடிங் த கிராண்ட் பை எஸ்டாப்பல். ஸோ இதுவும் ஒரு என்னது, ஃபுல் ஓனர் இல்லாம ஒருத்தர் பண்ண டிரான்ஸ்ஃபரை பத்தின விஷயம். ஸோ இப்போ இந்த 3 செக்ஷன்ஸ் ஆர் வித் ரிகார்ட் டு திஸ். தென் now we are going to see section 39, transfer where third person is entitled to maintenance. So section 43 ஞாபகம் இருக்கா, simple, it is an estoppel and subsequently a person gets right over that very same property in which he has represented erroneously or fraudulently. So அந்த மாதிரி இருந்துச்சுன்னா then such person's right, such transfer is right should be protected. Next, protection of third person's right, section 39 and 40. அதுதான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறோம். protection of third person's right which is going to be discussed under section 39 and 40. Normally a third person does not have much say in any legal forum. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா locus standi அப்படின்னு சொல்லுவோம். locus standi அப்படின்னா one who has connection with that particular case, one who has nexus in that particular case, அதுதான் locus standi ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த locus standi normally it is between two persons, aggrieved person and a person who infringed that aggrieved person's rights. இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் தான் என்ன இருக்கும், நார்மலா ஒரு டிஸ்பியூட் இருக்கும். அதனாலதான் எனி கேஸ் ஹேஸ் ஒன்லி டூ நாமன்கிளேச்சர். என்ன இருக்கும், பிளைன்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட், பெட்டிஷனர் ஆர் ரெஸ்பாண்டன்ட். ஆனால் சில நேரங்களில் தேர்ட் பர்சன்ஸ் ரைட்டும் இருக்கும். ஸோ இப்போ அந்த தேர்ட் பர்சன்ஸ் ரைட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு 2 செக்ஷன்ஸை நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நாம டிஸ்கஸ் பண்ண போற செக்ஷன் வந்து செக்ஷன் 39, transfer where third person is entitled to maintenance. Transfer where third person is entitled to maintenance. So, section சொல்ற படிக்கிறேன். Where a third person has a right to receive maintenance or a provision for advancement or marriage from the profits of immovable property and such property is transferred. The right may be enforced against the transferee if he has the notice or if the transfer is gratuitous, but not against a transferee for consideration and without notice of the right, nor against such property in his hands. Say for example, ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கலாம் between husband and wife. Wife might have filed a maintenance petition and in that case she would be claiming maintenance by seeking right over the husband's property, but that husband may cunningly make this property a settlement to his family, either his brother, sister or mother or father. So this woman's right would be defeated if such transfer is allowed. அப்போ அவங்க என்ன கேட்கலாம், this woman even though இந்த டிரான்ஸ்பராருக்கும் டிரான்ஸ்பரிக்கும் நடந்த டிஸ்பியூட்ல இந்த டிரான்சாக்ஷன்ல even though she does not have any locus with regard to that transaction, அந்த டிரான்சாக்ஷன்ல இவங்க பேர் வரல,
இவங்க சம்பந்தப்படல அப்படின்னு இருந்தாலும் கூட, since she is entitled to maintain from the transferor, she can claim that same right against the transferee அப்படின்னு சொல்றதுதான் இந்த செக்ஷன். Again I will read. Where a third person has a right to receive maintenance or provision for advancement or marriage from the profits of immovable property. ஸோ அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிலேருந்து வர ரெவன்யூவை வச்சுதான், வர இன்கம்மை வச்சுதான் such thing is going to be happen. அவங்களோட மெயின்டெனன்ஸ் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல, and in that case such property is transferred, the right may be enforced against the transferee அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நார்மலா டிரான்ஸ்ஃபரர் கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. பிகாஸ் she is a wife, against him she would have filed a case. அதே மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒருத்தர் தன்னுடைய பசங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துருப்பாரு. அதுலயே ஒரு கண்டிஷன்ஸை ஸ்டிப்புலேட் பண்ணிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிய இவனுக்கு கொடுக்குறேன், இவன் இதிலிருந்து வருமானத்தை வைத்து தன் குழந்தையின் திருமணத்தை நடத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். சில கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு வசதியான நிலக்கிழார் தனக்கு இருக்கக்கூடிய பல வாரிசுகளுக்கு ஷெட்யூல் வைஸ் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு போகணும், அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து என்ன யூஸ் பண்ணணும், இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து வர இன்கம் எப்படி பண்ணணும், எல்லாத்தையும் டீடைலா என்ன பண்ணிருப்பாங்கன்னா எலாபரேட்டா they would mention in that transfer. ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை if a person is going to purchase அப்படின்னா, then definitely he is duty bound to maintain that original person who is having interest over that maintenance and other thing. ஸோ அதுக்கு தான் வந்து எப்பயுமே ஒருத்தங்க ஓரலா சொல்ற விஷயங்களை மட்டுமே எடுத்துக்காம we have to go through the documents presented to us. அதுதான் ஒரு டாக்குமெண்ட் ரைட்டருக்கும் ஒரு அட்வொகேட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். For writing a document, a mere document writer is sufficient. He need not possess a degree in law. He need not have any legal knowledge. சரியா? பட் ஆனா ஒருத்தங்க லாயரை என்கேஜ் பண்றாங்க, they are ready to shed extra money and they are ready to pin their hope on you அப்படின்னா, why? Because for your that professional knowledge. So you have to go through the document and you should ensure that a person gets a valid title by virtue of this transfer. வாங்கினதுக்கு அப்புறமா பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு no person is engaging a counsel. Every person is engaging an advocate only as a precautionary method to prevent any kind of wrong or harm to be caused to him. அதனால வந்ததுக்கு அப்புறம் பாக்குறதுங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் கிடையாது. வர்றதுக்கு முன்னாடி you should ensure. சரியா? சரி, இந்த செக்ஷன்ல லாஸ்ட் 2 points they would have mentioned. The right may be enforced against the transferee if he has notice or if the transfer is gratuitous, but not against a transferee for consideration and without notice of the right nor against such property in his hands. அதாவது இப்போ அந்த மெயின்டெனன்ஸ் ரைட் பெண்டிங்ல இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு அவசர கதியில நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் தான் இட் இஸ் ஹிட் பை செக்ஷன் 39. பட் whereas some transaction has been made bona fidely for what for valuable or lawful consideration, then this person cannot claim maintenance right from that person transfer கிட்ட இருந்து. Only in case of knowingly such transfer had been happened and in the case of gratuitous transfer. சரியா? அப்ப இவங்களுக்கு என்ன சார் ரெமடி? நீங்க சொல்ற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வாங்கினவரு இது தெரியாம வாங்கியிருக்கலாம், அவரு இத பணம் கொடுத்து சட்டப்பூர்வமா வாங்கியிருக்காரு. அப்ப இவங்களுக்கு என்ன ரெமடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, she does not have lien over that property, but very well she can ask the quantum of revenue which is obtained from the sale of that property. She has the lien over the income arrived or derived from that particular property which has been transferred, but she does not have any lien over the property transfer if it is the case of bona fide transfer and without notice. புரியுதா? ஸோ இது எல்லாமே என்னது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே based on equity. ஒரு if some person approaches the court seeking some justice or remedy, the
court cannot fold its hands and close its eyes and say there is no provision under the law, so you can knock the door of this court only after some provisions have been made out அப்படின்னு சொல்றதுக்காக கோர்ட்டுகளோ இல்ல நாமோ கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், இந்த மாதிரியான பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்விட்டியை எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா இல்ல எந்த அளவுக்கு அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இஃப் யூ ஆர் ஏபிள் டு கிவ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெட்டர் சிஸ்டம் இருக்கு. சரியா? ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸை வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் ரேரா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், இருந்தாலும் கூட என்னது ஆப்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எந்த ஒரு ரிலீஃப்மே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இப்படி ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஈக்விட்டி ப்ரொவிஷன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ், அதே மாதிரி இங்க என்னென்ன வேர்டு இருந்துச்சுன்னா ஃபார் மேரேஜ் அப்படிங்கிற வேர்டும் இருந்துச்சு. இந்த மெயின்டெனன்ஸ் வந்து நார்மலா ஹூ இஸ் என்டைட்டில்டு ஃபார் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத பர்சனல் லாலையும் நீங்க மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், பர்சனல் லா இல்லாம காமன் லாலையும் நீங்க கேட்கலாம். காமன் லா இந்த சென்ஸ் வாட் ஐ மீன் இஸ் a law which is applicable to all persons devoid of their personal laws. நான் ஹிந்துவா இருக்கிறேன், இல்ல நான் கிறிஸ்டியனா இருக்கேன், நான் முஸ்லீமா இருக்கிறேன்னுங்கிறதுக்காக இந்த லா அப்ளை ஆகாம எல்லாருக்கும் அப்ளை ஆகிற லால இருந்தும் நீங்க மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், இல்ல அந்த லா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய லால இருந்தும் நீங்க மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். இட் இஸ் நாட் இதுல கேட்டா அதுல கேட்கக்கூடாது இல்ல அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜென்ரலி people approach the court under section 125 CRPC seeking maintenance. சரியா? 125 CRPC is applicable to all genders, all category of peoples devoid of their religious affinity. section 125 CRPC. அதே Hindu marriage actலயே pending suit you can ask for maintenance. அதுக்கு அந்த ஆக்ட்லயே Hindu marriage actலயே provisions இருக்கு, ஹிந்து லாஸ்லயே ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அந்த பர்சனல் லாஸ்லயும் ப்ரொவிஷன் இருக்கு. பட் வெரி வெல் யூ கேன் ஆல்சோ யூஸ் 125 CRPC. சரியா? ஸோ இப்போ அனதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா, ஒன்லி ஃபார் த ரீசன் தட் த ப்ராப்பர்ட்டி, இது வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, ஒன்லி பிகாஸ் எ கேஸ் இஸ் பெண்டிங் இட் டஸ் நாட் டேக் அவே எனி ரைட் அன்லெஸ் அண்ட் அன்டில் some order has been passed in that particular case. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். சில கேசஸ்ல wife may have filed petition for divorce against the husband alleging cruelty and some other thing, and wife may have a self-acquired property, and if some mishap happened to her during the pendency of case, your husband may succeed to the estate of the woman's property. அப்போ அவங்களுடைய மற்ற லீகல் ஏர்ஸ் வந்து என்ன சொல்ல முடியாது, அவன் கொடுமைப்படுத்தியிருக்கான் இல்ல அவன் மேல இவ்வளவு அலிகேஷன் இருக்கு அதனால அவனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி போய் சேரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இஃப் சம்திங் இஸ் மோர் ஹர்ட்டிங், இல்ல இந்த மாதிரி இவ்வளவு பாதிப்பு நான் இவரால் அனுபவிச்சிருக்கேன், இவருக்கு அகேன்ஸ்டா நான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுடைய கிளைண்ட் யாராவது இருந்தாங்கன்னா முதல்ல நீங்க சொல்லணும். என்ன சொல்லணும்னா, உங்களுடைய செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி இல்ல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா முதல்ல நீங்க அது ஃபுல்லாவே அவர் இந்த மாதிரி ஆகாம நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. யூ மேட் ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சொல்லிக்கணும். சில நேரங்கள்ல ரொம்ப மோசமான உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி போய் சேர்றதுக்கு இந்த மாதிரி பெண்டிங் லிட்டிகேஷன் வழிவகுக்க வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் லைக் செய்யும். ஸோ அப்போ டைவர்ஸ் பெண்டிங்ல இருக்கும்போது ஏதாவது ஒரு ஹேப்பனிங் ஆச்சுன்னா அந்த ஹேர்ஷிப்பை என்ன ஆகாது, இது அஃபெக்ட் பண்ணாது. பிகாஸ் நத்திங் வாஸ் டிசைடட். ஈவன் இஃப் பர்டிகுலர் வெர்டிக்டே பாஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு அப்பீல் பெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா ஸ்டில் இட் இஸ் ஓப்பன். ஸோ அதனால எப்பவுமே யூ ஷுட் டிசைட் எவ்ரிதிங் இன் அட்வான்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 40. இப்போ ஒவ்வொரு செக்ஷனுமே ஒவ்வொரு செக்ஷனோட என்னது ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டிருக்கும், இல்ல ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, யூ ஷுட் அரேஞ்ச் த ப்ரொவிஷன்ஸ் விச் ஹேவ் இன்டர் கனெக்டிவிட்டி. அதாவது இந்த ப்ரொவிஷனும் மேட்ச் ஆகுமா, இல்ல இந்த ப்ரொவிஷனும் மேட்ச் ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், நீங்க எப்பயுமே என்ன பண்ணிக்கணும், யூ ஷுட் ஹாவ் தட் ஹேபிட் ஆஃப் நோட்டிங் டவுன் இட் செப்பரேட்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் செக்ஷன் 39 எடுக்கும்போது
125 சிஆர்பிசி ஆர் மேரேஜ் ஆக்ட்ஸ்ல மெயின்டெனன்ஸ் கேட்டு ஃபைல் பண்ணக்கூடிய பெட்டிஷன்ஸ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். நாளைக்கு ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆயிருக்கு. தட் இஸ் her husband does not have anything except one property in which he also has a right, but there is possibility of the husband making a settlement to some other person or making the possibility to sell it to some other person. அப்போ என்ன ஆயிடும், situation will become worse. கையில ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருந்தா she can entitle for maintenance. அதுவும் இல்லாம நீங்க என்ன ரெமடியை இல்ல என்ன ரிலீஃபா அவங்களுக்கு வாங்கி தர முடியும்? then you should immediately make some arrangements, sending a legal notice to the sub-register office or make an affix in the property stating that a pending case has been filed against wife of some person who is having interest over the property, and uh, any the right over this property is subject to the outcome of this maintenance petition or subject to the outcome of this petition. இப்படி நீங்க ஒரு நோட்டீஸ் தெரிவிக்கப்பட்டீங்க அப்படின்னா your right would be safeguarded. In the absence of notice you cannot prevent. வெள்ளம் போனதுக்கு அப்புறமா நம்ம தலை முங்கிருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கு முன்னாடியே வாட் ஆர் த ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த மாதிரி செக்ஷன்ஸை பேஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற ப்ரிகாஷனரி மெத்தட்ஸை வி ஹாவ் டு ஆஸ்க் அவர் கிளைண்ட் டு டேக். சரியா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் செஷன். ஸோ கைண்ட்லி ஃபாலோ இட். நீங்கள் கேட்குறதோ இல்லை பார்க்குறதோ புரியலாம், நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு